Hello guys, in this video, Accenture pre-onboarding training process பத்தி பார்க்கலாமா? After getting accepted, offer letter sign பண்ணதுக்கு அடுத்து Accenture இருந்து training process begin ஆகும். The process includes primer access, primer assessment, professional development training, professional development assessment, delivery practice training, prior knowledge assessment, stream training, hands-on assessment, and my competency assessment. பிரைமர் ஆக்சஸ் பிரைமர் ஆக்சஸ்ல உங்களுக்கு வந்து கோர்சஸ் லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். இதோட டியூரேஷன் வந்து 3 வீக்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் 5 வந்து எல்லாத்துக்கும் காமனான கோர்சஸ். நெக்ஸ்ட் 2 வந்து என்னன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 5 வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ், இன்ட்ரோ டு வெப் டெவலப்மெண்ட் ஃப்ளூவன்சி, ஜென்ரேட்டிவ் ஏஐ ஃப்ளூவன்சி, எஸ்கியூஎல் ஃப்ளூவன்சி, டெவாப்ஸ் ஃப்ளூவன்சி. ஸோ நெக்ஸ்ட் இந்த 2 சாய்ஸஸ் உள்ளது வந்து என்னன்னா எய்தர் AWS ஆர் Azure ஆர் கூகுள் கிளவுட் அண்ட் ஜாவா ஆர் பைத்தான் ஆர் பவர்ஷெல். இதை சூஸ் பண்ணி நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிரைமர் அசஸ்மெண்ட். பிரைமர் அசஸ்மெண்ட் மெயின் டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சாம்பிளா மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து உங்களுக்கு மினிமம் 1 to 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதோட மார்க் எங்கேயுமே கன்சிடர் ஆகாது. நீங்க இதை மார்னிங் எழுதுனீங்கன்னா உங்களோட மெயின் டெஸ்ட் எய்தர் உங்களுக்கு ஈவினிங் ஆர் உங்களுக்கு வந்து அடுத்த நாள் மார்னிங் இருக்கும். இந்த மெயின் டெஸ்ட்ல உங்களுக்கு வந்து டோட்டலா 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதோட எலிஜிபிள் மார்க் 12 and above. அப்போ நான் 12க்கு கீழே எடுத்தேன்னா ஃபெயிலா, என்னால ஃபர்தர் ப்ராசஸ் பண்ண முடியாதானா? அப்படிலாம் இல்லை. Go through the content. இதை நீங்க பாஸ் பண்ணணும்னா go through the content from the course and practice the quiz. அவங்களுக்கு வந்து in between quizzes வந்து கோர்ஸ்குள்ளேயே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே அந்த ஈஸியா 20 கொஸ்டின்ஸை வந்து நீங்க கிராக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ட்ரைனிங். இதுல வந்து உங்களுக்கு ரிட்டன் கம்யூனிகேஷன், வெர்பல் கம்யூனிகேஷன், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்றதுக்கு 2 days ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ இதுல வந்து நீங்க இமெயில் எப்படி எழுதணும், உங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்குன்னா அதை எப்படி ரிப்போர்ட் பண்ணணும், ப்ரொஃபஷனலா உங்களோட சாட் டீம்ஸ்லயோ அவுட்லுக்லயோ எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றத வெர்பல் கம்யூனிகேஷன்ல இன்க்ளூட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து வெர்பல் கம்யூனிகேஷன்ல எப்படி உங்களோட டீம் மெம்பர்ஸ் அண்ட் டீம் லீட்டை வந்து கம்யூனிகேட் பண்ணணும், இல்ல உங்களுக்கு ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் சொல்றாங்க, ப்ரொஃபஷனல் வேயா எப்படி சொல்லணும்னு சொல்லி வெர்பல் கம்யூனிகேஷன்ல உங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. ஃபைனலா இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், உங்களுக்கு எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், ப்ராஜெக்ட் இருக்கிற எப்படி அவுட்புட் வந்து கொடுக்கணும், அண்ட் ஒர்க்கிங் வித் டீம்ஸ் எப்படி டீமுக்குள்ள ஒர்க் பண்ணணும், நீங்க எப்படி உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்குற போது அதை நீங்க எப்படி வந்து எடுத்துக்கணும்னு சொல்லி இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்ல உங்களுக்கு 2 daysல சொல்லி தருவாங்க. ஒன்ஸ் இந்த ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் அசஸ்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் டேவே கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுல மார்க் டெஸ்ட் எதுவுமே கிடையாது, டைரக்டா மெயின் டெஸ்ட் தான். ஸோ டோட்டலா 50 கொஸ்டின்ஸ். இதோட எலிஜிபிள் மார்க் 30 and above. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த எலிஜிபிள் மார்க் கீழே நீங்க வாங்கினாலும் இட்ஸ் அ நோ இஷ்யூ. இதை நீங்க கிராக் பண்றதுக்கு நீங்க கோர்சஸ் வந்து கண்டென்ட் படிச்சாலே போதும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னா ஈஸியாவே உங்களால கிராக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து டெலிவரி ப்ராக்டிஸ் ட்ரைனிங். இந்த டெலிவரி ப்ராக்டிஸ் ட்ரைனிங்னு செல்ஃப் ஸ்டடியா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 6 கோர்சஸ். இதுல வந்து நீங்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அண்ட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட், AMS ப்ராக்டிஸ், அஜென்ட் டெலிவரி, ஜென்ரேட்டிவ் ஏஐ அண்ட் ஏஜென்டிக் ஏஐ பத்தி படிப்பீங்க. இந்த இது எல்லாமே 1 step அஹெடா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க வந்து எப்படிலாம் ஒர்க் ஆகுது, ப்ராஜெக்ட் எந்தெந்த ஸ்டேஜஸ்ல எப்படி எந்தெந்த மாடல் யூஸ் பண்ணி கிளைண்ட்டுக்கு டெலிவர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த ப்ராக்டிஸ்ல நீங்க வந்து பாப்பீங்க. இதோட டியூரேஷன் 7 days. இட்ஸ் ஆஃப் 1 week. நெக்ஸ்ட் வந்து ப்ரையர் நாலேஜ் அசஸ்மெண்ட். இந்த ப்ரையர் நாலேஜ் அசஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ரீம் ட்ரைனிங்கை நீங்க எய்தர் ஸ்கிப் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. ஸோ யூல் கெட் அ சர்வே ஃபார்ம். இதுல வந்து மல்டிபிள் டொமைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த டொமைன் பிடிச்சிருக்கு அண்ட் உங்களுக்கு எந்த டொமைன்ல நாலேஜ் இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ சொன்ன மாதிரி நீங்க சொன்ன நாலேஜ்க்கு உங்களுக்கு வந்து ஒரு 3 rounds வந்து உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீம் ட்ரைனிங்கை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து டைரக்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஆன்போர்டிங் போவீங்க. பட் ஆனா உங்களுக்கு ஆன்போர்டிங் இயர்லியரா இருக்காது. இந்த பர்சன் யார் ஸ்ட்ரீம் ட்ரைனிங் அட்டென்ட் பண்றாங்களோ அவங்க எப்போ ஆன்போர்ட் ஆறாங்களோ அதே டைம்ல தான் நீங்க ஆன்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா உங்களோட ஸ்ட்ரீம் வந்து நீங்க சூஸ் பண்ண டொமைனா இருக்கும். இல்ல சப்போஸ் நான் பாஸ் ஆகல அப்படின்னா நத்திங் டு வரி, நீங்க வந்து ஸ்ட்ரீம் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுவீங்க. பட் ஆனா உங்க ஸ்ட்ரீம் வந்து அவங்க சூஸ் பண்ணாதான் இருக்கும். ஸோ இதுல என்னென்ன ரவுண்ட்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து MCQ. இதுல வந்து 50 கொஸ்டின்ஸ் இருக்கு. 1 hourல எழுதுற மாதிரி இருக்கும். இதோட எலிமினேஷன் வந்து ரவுண்ட். இந்த எலிமினேஷன் ரவுண்டோட ஸ்கோர் வந்து என்னன்னா மினிமம் 38 and above எடுக்கிற மாதிரி இருக்கும். ரவுண்ட் 2 வந்து என்னன்னா ஹேண்ட்ஸ் ஆன். இதுல வந்து டோட்டலா 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். 6 hours நடக்கும். மார்னிங் 3 hours, ஆஃப்டர்நூன் 3 hours ஸ்பிளிட் பண்ணி நடக்கும். ரவுண்ட் 3 வந்து என்னன்னா வைவா. இந்த வைவால வந்து எய்தர் ஹேண்ட்ஸ் ஆன் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இல்ல அப்படின்னா ஜென்ரலா உங்களுக்கு டொமைன் ஸ்பெசிஃபிக்கா கேட்பாங்க. ஸோ இதோட டியூரேஷன் வந்து என்னன்னா 5 to 15 minutes வந்து கண்டக்ட் ஆகலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரீம் ட்ரைனிங். இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ட்ரைனிங் ப்ராசஸ். சொன்ன மாதிரி இதோட டொமைன் வந்து எந்த பர்சன் இன்சார்ஜா இருக்காங்களோ அவங்க தான் வந்து உங்களுக்கு டொமைன் சூஸ் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸோட டியூரேஷன் வந்து 6 weeks. இதோட கண்டென்ட்ஸ் எல்லாமே டொமைன் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு செல்ஃப் லேர்னிங் அஸ் வெல் அஸ் செல்ஃப் லேப் எக்ஸசைஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. பிளஸ் நீங்க லேர்ன் பண்ணதை வந்து ஹேண்ட்
ஸோ அந்த ப்ராக்டிஸ் குடுக்கறதுக்கு உங்களுக்கு லேப் எக்ஸர்சைஸும் குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லேப் எக்ஸர்சைஸ நீங்க பண்ணி சப்மிட் பண்றம்போது, உங்களுக்கு வந்து ஒரு பெர்சன் ரிவ்யூ பண்ணி, ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா, அத வந்து அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. இதுக்கு வந்து டெட்லைன்ஸ் இருக்குது. பட் இட்ஸ் அ சாஃப்ட் டெட்லைன். ஸோ உங்களுக்கு வந்து சப்போஸ் அந்த டெட்லைனோட தாண்டிருச்சாலும், இட்ஸ் அ நோ இஷ்யூ. யூ கேன் சப்மிட் த ப்ராஜெக்ட். ஆனா மெயின் கன்சர்ன் வந்து என்னன்னா, பிளாக்ரிசம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல பிளாக் ஆயிருச்சுன்னா, உங்களுக்கு வந்து இன்னொன்னு ஒரு சான்ஸ் குடுப்பாங்க. ஸோ டோட்டலி யூ ஹேவ் 2 சான்சஸ். 2 தடவ தான் பிளாக் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் தீஸ் 2 2மே உங்களுக்கு பிளாக் அடிச்சிருச்சுன்னா, சாரி டூ சே அவங்க வந்து உங்கள பிளாக் பண்ணிருவாங்க. உங்களால லேப வந்து ஃபர்தரா சப்மிட் பண்ண முடியாது. இது உங்களுக்கு எங்க அஃபெக்ட் ஆகும்னா, ஹேண்ட்ஸ் ஆன் செஷன்ல அஃபெக்ட் ஆகும். ஸோ என்னோட கேஸ்ல பார்த்தீங்கன்னா, என்னோட டொமைன் வந்து என்னன்னா, Azure, Microsoft டேட்டா சர்விஸ். எனக்கு வந்து மீட்டிங் வந்து ஒன்ஸ் இன் அ வீக் நடந்துச்சு. இன் பிட்வீன் எம்சிக்யூஸ் டெஸ்ட் கிடையாது. ஆனா, இதே இது என் ஃப்ரெண்டுக்கு வந்து என்னன்னா, அவங்களோட டொமைன் வந்து சைபர் செக்யூரிட்டில ஐஏஎம். மீட்டிங் வந்து டெய்லி நடந்துச்சு. ஸோ டெய்லி நடந்து அவங்களுக்கு வந்து லேர்ன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பிளஸ் அவங்களுக்கு 3 எம்சிக்யூ டெஸ்ட் வந்து இன் பிட்வீன் நடந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட்ஸ் ஆன். ஸோ அந்த ஹேண்ட்ஸ் ஆன் வந்து என்னன்னா, ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கும். உங்களோட ஸ்ட்ரீம் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ இதோட டியூரேஷன் வந்து உங்களுக்கு 5 ஹார்ஸ் குடுப்பாங்க. மார்னிங் 2 1/2 ஹார்ஸ், ஆஃப்டர்நூன் 2 1/2 ஹார்ஸ் இருக்கும். ஸோ என்னோட கேஸ்ல வந்து என்னன்னா, எனக்கு வந்து என்னோட சப் கோர்சஸ்ல இருக்கிற ஒரு கொஸ்டினா தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து என்னன்னா, உங்களுக்கு 2 செஷன் சொன்னேன் பார்த்தீங்களா? மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன். நான் வந்து ஃபர்ஸ்ட் செஷன்லயே முடிச்சுட்டேன். அதனால எனக்கு ஆஃப்டர்நூன் செஷன் அட்டெண்ட் பண்ணணும்னு கிடையாது. பட் உங்களால ஃபர்ஸ்ட் செஷன் முடிக்க முடியல அப்படின்னாலும் இட்ஸ் நோ இஷ்யூ. நீங்க ஆஃப்டர்நூன்ல 2 1/2 ஹார்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். பண்ணி நீங்க சப்மிட் பண்ணதுக்கு அடுத்து எவாலுவேட் பண்ணுவாங்க. என்னோடது வந்து வித்தின் 5 ஹார்ஸ்க்குள்ள எவாலுவேட் பண்ணி வந்துருச்சு. அண்ட் நத்திங் டூ சேஞ்ச். ஸோ நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஈவன் இஃப் சேஞ்சஸ் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து எங்கேயுமே அஃபெக்ட் ஆகாது. நீங்க வந்து அத அப்டேட் பண்ணி, நீங்க வந்து அக்செப்ட் பண்ற வரைக்கும் நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஃபைனல் ப்ராசஸ் வந்து மை காம்படன்சி அசஸ்மென்ட். இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். ஏன் அப்படின்னா, இட் இஸ் அன் எலிமினேஷன் ரவுண்ட். ஸோ இதில டோட்டலா உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அண்ட் டியூரேஷன் இஸ் 1 ஹார். அஸ் ஐ செட் இட் இஸ் அன் எலிமினேஷன் ரவுண்ட். ஸோ இத நீங்க கிராக் பண்றதுக்கு நீங்க வந்து கோர்ஸ் கன்டென்ட்ட நல்லா படிச்சிருக்கணும். அஸ் வெல் அஸ் அந்த கோர்ஸ்க்கு ரிலேட்டடா இருக்கிற கன்டென்ட் அதர் ரிசோர்ஸ்ல இருந்து நீங்க படிச்சா மட்டும் தான் இத வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ இத பாசிங் கிரைட்டீரியா வந்து என்னன்னா, மினிமம் நீங்க P2 ப்ரொஃபிஷியன்சி லெவல் எடுத்திருக்கணும். அண்ட் மேக்ஸிமம் P5. ஸோ நீங்க P2 அண்ட் அபோவ் எடுத்தீங்கனாலே மை காம்படன்சி அசஸ்மென்ட்ட கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஆஸ் ஐ செட் நீங்க அதர் ரிசோர்ஸ் கன்டென்ட் படிக்கிற மாரி இருக்கும். விச் இஸ் அ டஃப் லெவல். ஸோ அதனால உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒரு மெயின் அட்டெம்ப்ட் எல்லாருமே எடுப்போம். அண்ட் 3 ரீ அட்டெம்ப்ட்ஸும் எடுப்பாங்க. யாரெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ண முடியலையோ, அவங்க எல்லாருமே அடுத்த ரீ அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்றாங்க. ஸோ இந்த ரீ அட்டெம்ப்ட் எடுக்கும்போது எனக்கு ஆன்போர்டிங்ல அஃபெக்ட் ஆகுமா? அப்படின்னா, நத்திங் டூ வொரி. அது எதுவுமே நடக்காது. ஸோ இந்த மை காம்படன்சி அசஸ்மென்ட் தான் உங்களோட ஆன்போர்டிங் ப்ராசஸே டிசைட் பண்ணும். அண்ட் அன்பார்ச்சுனேட்லி இஃப் நீங்க இந்த 3 அட்டெம்ப்ட்ல ரீ அட்டெம்ப்ட்லயும் பாஸ் பண்ண முடியல அப்படின்னா, உங்கள வந்து ஆஃபர் லெட்டர் ரிவோக் பண்ணிருவாங்க. ஸோ இது எல்லாமே தான் ட்ரெய்னிங் ப்ராசஸ் ஆன்போர்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி. இஃப் யூ ஹேவ் எனி டவுட், கமெண்ட் டவுன் பிலோ. ஐ வில் ரிப்ளை ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். ஆல் தி பெஸ்ட் கைஸ். பாய்.